எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிடிஎஸ்ல இருக்கக்கூடிய 2 ப்ரொவிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. புதுசாக இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷனை பற்றி பார்க்க போகிறோங்க. என்ன அது அப்படின்னா, உங்களுக்கு லோயர் டிடக்ஷன் அண்ட் ஜீரோ ரேட் அப்படிங்கிற ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ல இருக்குதுங்க. நார்மல் ஸ்லாப் ரேட்டில் நம்ம டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுவோங்க. அது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ரொவிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகுங்க. அப்போது அதை வந்து எப்படி நம்ம கான்ஃபிக் பண்ணி டேலியில் கான்ஃபிக் பண்ணி டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுறது, ரிப்போர்ட் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஸோ இப்போ நார்மலாக இந்த லோயர் டிடக்ஷன் ஜீரோ ரேட் அப்படின்னா என்னங்கிறத நான் சொல்லிடுறேங்க. சப்ளையருக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்கும்போது நார்மலான ஸ்லாப் ரேட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கமிஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2%ங்க. அதே மாதிரி கான்ட்ராக்ட்னா 2%, ஆர் இண்டிவிஜுவல்னா 1%, இந்த மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்லாப் ரேட்டில் பிடிச்சிருப்போம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. டிடிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அந்த சர்டிஃபிகேட்டில் இந்த பேன் நம்பர், இந்த கம்பெனி நேமுங்க, இவங்க இருக்கக்கூடிய இந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயர் ரிடக்ஷன், அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்லாப் 2%னா அவங்க 1%, இல்லை 0.5% அந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்கிடுவாங்களுங்க. இந்த மாதிரி தான் நம்ம லோயர் ரிடக்ஷன் பிடிக்கணும்ட்டு. அல்லது அவங்க இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜீரோ ரேட், அவங்களுக்கு அந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்துச்சுன்னா டிடிஎஸே பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸில் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை நம்ம எப்படி டேலியில் கான்ஃபிக் பண்ணுறது, எப்படி நம்ம டிடிஎஸ் என்ட்ரி போட்டு ரிப்போர்ட் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அந்த பேசிக் கான்ஃபிகரேஷன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டு, டியூட்டி லெஜருங்க, எக்ஸ்பென்சஸ் லெஜர் எல்லாம் கான்ஃபிக் பண்ணணும். அதையெல்லாம் எப்படி கான்ஃபிக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி கான்ஃபிக் பண்ணி வச்சிருக்கிறேங்க. அதை பற்றின வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த வீடியோவில் லிங்கை கூட கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இது வந்தீங்க, இந்த வீடியோக்கு வந்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ நார்மலாக நான் கான்ஃபிக் பண்ணி வச்சிருக்கிறது என்னென்ன கான்ஃபிக் பண்ணி வச்சிருக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நேச்சர் ஆஃப் பேமெண்ட் நான் கான்ஃபிக் பண்ணிக்கிறேன். ஸோ கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டு ஆல்டர் போய்க்கிறேங்க. ஆல்டர் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் போயிட்டு டிடிஎஸ் ஆன் கமிஷன், அதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி கான்ஃபிக் பண்ணி வச்சிருக்கிறேன் 94H, ஸோ 2% எக்ஸாம்ஷன் லிமிட் எல்லாம் கொடுத்து பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி கான்ட்ராக்ட்னு சொல்லி நேச்சர் ஆஃப் பேமெண்ட்லையும் இங்கே கான்ஃபிக் பண்ணி வச்சிருக்கிறேனுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஜர் போய்க்கிறோம். ஸோ லெஜரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கமிஷன் அப்படிங்கிற எக்ஸ்பென்சஸ் லெஜருக்குள்ளேயும் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா, உங்களுக்கு செட் அண்ட் ஸ்டாச்சுரி டீட்டெயிலில் செட் ஆல்டர் அதர் ஸ்டாச்சுரி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எஸ் கொடுத்து, இதுலேயும் நான் இது கமிஷனுக்கு உண்டான நேச்சர் அப்படிங்கிறத நான் இங்கே கான்ஃபிக் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு ஜாப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுரி டீட்டெயிலில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்ஃபிக் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ரெண்டாவது வந்து உங்களுக்கு இது பண்ணியாச்சு. மூணாவது வந்து நம்ம என்ன பண்ணுற போகிறோம்னா டியூட்டி லெஜருங்க. ஸோ டியூட்டி லெஜர்னா அந்த டிடிஎஸ் அண்ட் கமிஷன்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் லெஜரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிடிஎஸ் அண்ட் கமிஷனுக்கு உண்டான டியூட்டி லெஜரில் நான் இங்கே கான்ஃபிக் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி கான்ட்ராக்ட்டுக்கும் நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்னா, உங்களுக்கு டியூட்டி லெஜர் வந்து கான்ஃபிக் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இந்த கான்ஃபிகரேஷன்லாம் ஆல்ரெடி இருக்குது, வீடியோவில் இருக்குது, அதை பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷன் இல்லாமல் முக்கியமான ஒரு கான்ஃபிகரேஷன், இந்த லோயர் டிடக்ஷன் ஆர் ஜீரோ ரேட் அப்படிங்கிற இந்த ப்ரொவிஷனுக்கு முக்கியமான கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்குங்க. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அந்த முக்கியமான கான்ஃபிகரேஷன் அப்படின்னு என்னன்னா, நம்மளுடைய சப்ளையர் மாஸ்டருக்குள்ள இவங்க லோயர் டிடக்ஷன், இந்த பார்ட்டிக்கு நம்ம லோயர் டிடக்ஷன் பண்ணணும் ஆர் ஜீரோ ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத கான்ஃபிகரேஷன் தானுங்க. அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கேட்வே ஆஃப் டேலியில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், லெஜர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேனுங்க. இப்போ அந்த லெஜர் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன், ஆல்டர் பண்ண போகிறேங்க. அதனால கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர். ஸோ அதில் லெஜர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமிஷனுக்கு கவின் என்டர்பிரைசஸ்னு ஒரு பார்ட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இவங்களுக்கு ஸ்டாச்சுரி டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிடிஎஸ் எனேபிள் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இங்கே இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணணுங்க. அந்த ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு இந்த லோயர் டிடக்ஷனுக்கு F12 கான்ஃபிகரேஷன் போயிட்டேன். இங்கே டிடிஎஸ் டீட்டெயில் எஸ் கொடுத்துட்றோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அலோ அட்வான்ஸ்டு என்ட்ரிஸ் இன் டிடிஎஸ் மாஸ்டர், இந்த ஆப்ஷன் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஆப்ஷனுங்க இந்த லோயர் ரிடக்ஷன் ஆர் ஜீரோ ரேட் அப்படிங்கிற இந்த ப்ரொவிஷனுக்கு. இதனால் இங்கே இந்த ஆப்ஷனை எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண உடனேயும் யூஸ் அட்வான்ஸ்டு டிடிஎஸ் என்ட்ரிஸ்ங்கிற ஆப்ஷன் வந்துடுது. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நோல் இருக்கிறத எஸ் கொடுத்துட்றேன், என்டர். ஸோ என்டர் கொடுத்துக்கிறோம். என்டர் கொடுத்துட்டு இங்கே யூஸ் அட்வான்ஸ்டு டிடிஎஸ் என்ட்ரிஸ் எஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு டிடிஎஸ் என்ட்ரிஸில் இந்த ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துறோம். இங்கே இக்னோர் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட்லாம் இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கிறேங்க. ஸோ எக்ஸம்ஷன் லிமிட்டோட தான் நம்மளுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும். அதனால் ஸோ அடுத்தது செட் ஆல்டர் ஜீரோ லோயர் ரிடக்ஷன், இந்த ஆப்ஷன் தான் முக்கியமான ஆப்ஷனுங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எஸ் கொடுத்து உள்ள போகிறேன். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நேச்சர் ஆஃப் பேமெண்ட் கேட்குது. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் பேமெண்ட் கமிஷன் அப்படிங்கிற நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொவிஷன் கேட்குதுங்க. ஸோ என்ன ப்ரொவிஷன், 2 ப்ரொவிஷன் இருக்குது, 194(7) 194(7)A அப்படிங்கிற 2 ப்ரொவிஷன் இருக்குது. இதில் நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துக்கிறேன்னா 194(7) லோயர் ரிடக்ஷன் கொடுத்துக்கிறேங்க இவங்களுக்கு.
ஸோ இந்த இடத்துல சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது. இதெல்லாம் உங்களுக்கு அந்த சப்ளையர் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாரு. அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துட்டு அப்ளிகபிள் ஃப்ரம் டேட் டு டேட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய லோயர் டிடக்ஷன் ரேட் எவ்வளோ, ஸ்லாப் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி எண்ட் ஆஃப் லிஸ்ட் கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த லெஜரில் பேன் நம்பர்லாம் ப்ராப்பராக நீங்கள் என்ட்ரி வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ கண்ட்ரோலே கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ லோயர் டிடக்ஷனுக்கு ஒரு சப்ளையர் பார்த்தாச்சு. அடுத்தது உங்களுக்கு ஜீரோ ரேட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ராஜா அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு கஸ்டமர், இன்னொரு கஸ்டமர் எடுத்துக்கிறேன். அதுலேயும் ஸ்டாச்சுரி டீட்டெயில் யூஸ் அட்வான்ஸ்டு டிடிஎஸ் என்ட்ரிஸ் ஆப்ஷனாக நோ இருக்குது. இந்த இடத்துல எஸ் பண்ணிக்கிறோம். இங்கே எஸ் கொடுத்து திருப்பி சேம் அதே ஆப்ஷன் தானுங்க, என்டர். ஸோ இங்கே செட் ஆல்டர் ஜீரோ லோயர் ரிடக்ஷன் எஸ் கொடுத்துட்டு இது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கான்ட்ராக்ட் அப்படிங்கிற இந்த நேச்சர் கீழே நான் பண்ணிக்கிறேன், கான்ஃபிக் பண்ணிக்கிறேன். ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஜீரோ ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் ப்ரொவிஷன் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த சர்டிஃபிகேட்டில் ஜீரோ ரேட்னு வந்துச்சுன்னா 194.7A அப்படிங்கிற ஜீரோ ரேட்டு கொடுத்துக்குவோம், ப்ரொவிஷன் கொடுத்துக்குவோம். சர்டிஃபிகேட் நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அப்ளிகபிள் ஃப்ரம் டேட் டு டேட் வந்து சர்டிஃபிகேட் இருக்கிறத கொடுத்துட்டீங்கன்னா என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த இடத்துல டிடிஎஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்சர் நிற்கலிங்க. ஸோ ஏன் நிற்காது அப்படின்னா இவங்க ஜீரோ ரேட் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டுக்குள்ள வாங்கி வச்சிருக்காங்க, அதுக்குள்ளே வராங்க, அந்த ஸ்லாப்குள்ளே வர்றாங்க. அதனால இங்கே ஜீரோ ரேட் தான் வரும் அவங்களுக்கு வரும். ஸோ என்டர் கொடுத்துட்டு திருப்பி என்டர் கொடுத்து கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு என்ட்ரி ஒன்று வைக்க போகிறோங்க, ஒரு எக்ஸ்பென்சஸ் என்ட்ரி ஒன்று வைக்க போகிறோம். ஸோ அது கேட் ஆஃப் டேலியில் இருந்துட்டு டிரான்சாக்ஷன் அதில் வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஜேர்னல் என்ட்ரி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ F2 கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டேட் மாற்றிக்கிறேங்க, டேட் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல டெபிட்டில் வந்து என்ன ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறோம், என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ண போகிறோம்னா நான் கமிஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இதை ஆல்ரெடி நான் கான்ஃபிக் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 50,000 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல பாருங்கள் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் டீட்டெயில் கேட்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் டிடிஎஸ் ஆன் கமிஷன் ஆல்ரெடி நம்ம கொடுத்து வச்சிருக்கிறேன், கான்ஃபிக் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துருச்சு. அசசபிள் வேல்யூ 50,000 கொடுத்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுங்க, என்டர். ஸோ இந்த இடத்துல கிரெடிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கிரெடிட் வந்து யார் அப்படின்னா நம்மளுடைய கமிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண லெஜர் கவின் என்டர்பிரைசஸில் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும் 50,000 ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிருச்சுன்னா உங்களுக்கு 49,700 அப்படிங்கிறத கிரெடிட் கொண்டு வந்திருக்குது. உங்களுக்கு திருப்பி நான் என்டர் கொடுக்குறேன், நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு 50,000 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ இருக்குது. இந்த இடத்துல மறுபடியும் நியூ ரெஃபரன்ஸ் கேட்குது. ஸோ கிரெடிட்டில் இருக்குது 50,000. இந்த இடத்துல நான் டிடிஎஸ் அப்படிங்கிற நேம் மாற்றிட்டேன். உங்களுக்கு எந்த நேம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இந்த இடத்துல 300 டெபிட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே திருப்பி என்ன பண்ணுறோம் டிடிஎஸ் அண்ட் கமிஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 வந்து வந்துடுதுங்க. ஸோ இப்போ ஏன் 300 வருது, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50,000 கொடுத்துருக்குறோம். பட் ஏன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 300 ரூபாய் எடுத்துக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாங்க. அப்போது நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே கான்ஃபிக் பண்ணும்போது நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டில் எக்ஸம்ஷன் லிமிட் கான்ஃபிக் பண்ணி வச்சுருக்குறோங்க. அந்த எக்ஸம்ஷன் லிமிட்டை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. இந்த 20,000 வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ 50,000 கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 எக்ஸம்ஷன் லிமிட் இருக்கிறனால அதை வந்து என்ன பண்ணிக்கிச்சு அப்படின்னா டிடெக்ட் பண்ணிக்கிச்சுங்க. எக்ஸம்ஷன் லிமிட்டை டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு வருதுங்க. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவின் என்டர்பிரைசஸ்க்கு வந்து நெட்டாக வர்றது 49,700 நம்ம கொடுத்தா போதும். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் டிடிஎஸ் அண்ட் கமிஷன் அப்படிங்கிற லெஜர் கீழே நம்ம வச்சு இந்த டிடிஎஸ் அண்ட் கமிஷனை வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். பேமெண்ட் என்ட்ரி பண்ணும்போது இந்த லெஜரை நம்ம செலக்ட் பண்ணுவோங்க. நிரேஷன் வேணும்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துக்கலாங்க. என்டர் அக்செப்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த என்ட்ரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேவ் ஆயிடுச்சுங்க. அடுத்தது நம்ம என்ன என்ட்ரி போட போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கான்ட்ராக்ட் ஜீரோ ரேட்டட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரொவிஷன் போட போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம கான்ட்ராக்டாக சேவ் பண்ணி வச்சுருந்தோம், ப்ரொவிஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஜாப் ஒர்க் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெஜர் இருக்குது, எக்ஸ்பென்சஸ் லெஜர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1,50,000 கொடுக்குறேன் நீங்கள் இந்த இடத்துல. என்டர். ஸோ கான்ட்ராக்ட்டு 1,50,000 கொடுத்துட்டேன். என்டர். ஸோ ராஜா அண்ட் கோ அவங்க தான் வந்து நம்ம கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ப்ரொவிஷனுக்கு கீழே நம்ம இந்த இவங்களுக்கு கான்ஃபிக் பண்ணி வச்சுருந்தோம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன், என்டர் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல ஜீரோ ரேட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணல அப்படின்னா டிடிஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இவங்களுக்கு வராதுங்க, டிடிஎஸ்ங்கிறது வராது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நரேஷன் ஆஸ் யூஷுவல் கொடுத்துட்டு நம்ம என்ட்ரியை அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ட்ரி பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த என்ட்ரி பண்ண என்ட்ரியை எப்படி ரிப்போர்ட்டாக பார்க்கலாம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை போய் பார்க்க போகிறோம். இங்கே கோ டு ஆப்ஷன் போய்க்கிறோம். 26Q அப்படிங்கிற ஆப்ஷனை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு டிடிஎஸ் ரிப்போர்ட்டில் ஆல்ட் F2 பீரியட் கொடுத்து ஸோ மார்ச் மாதத்தில் என்ட்ரி போட்டோம். ஸோ மார்ச் மாதத்தோட ஃப்ரம் 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ரிடக்ஷன் லோயர் ரேட் டாக்ஸபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ 30,000 அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வந்துருச்சுங்க.
ஸோ 20,000 வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எக்ஸம்ஷனில் போயிடுச்சு. ஸோ மீதி இருக்கிற 30,000க்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. பேலன்ஸ் டிடிஎஸ் எவ்வளோ டிடக்ட் பண்ணியிருக்கிறோங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துருச்சு. இவர் இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த 1% எடுத்து உங்களுக்கு வந்திருக்குதுங்க. வெளியே வந்துடுறேன். அடுத்தது ஜீரோ ரேட் டாக்ஸபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இந்த இடத்துல திருப்பி என்டர் கொடுக்குறோம். இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும் டிடிஎஸ் அண்ட் கான்ட்ராக்டை 50,000க்கு மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ ரேட் எடுத்துக்குதுங்க. பேலன்ஸ் இருக்கிற அந்த 1,00,000 அது என்ன பண்ணல, கன்சிடர் பண்ணல. ஏன் கன்சிடர் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா எக்ஸம்ஷன் லிமிட் கொடுத்துருக்காங்க. 1,00,000ங்கிறத எக்ஸம்ஷன் லிமிட் கொடுத்ததுனால அது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது உங்களுக்கு இதை வந்து டிடிஎஸ்க்கு கன்சிடர் பண்ணலீங்க. இந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் என்டர் கொடுத்து நான் ஆல்டருக்குள்ளே போய்க்கிறேங்க. ஸோ இது செட் ஆல்டர் ஸ்டாச்சுரி டீட்டெயில் எஸ் கொடுத்துட்டு இங்கே போனோம்னா இங்கே கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் எக்ஸம்ஷன் லிமிட் 1,00,000 ரூபா கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அதனால் இதை வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா உங்களுக்கு தனியாக ரிப்போர்ட்டை காமிச்சிருச்சுங்க. அண்டர் எக்ஸம்ஷன் லிமிட்னு தனி ரிப்போர்ட்டை காமிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது உங்களுக்கு ஜீரோ ரேட் டாக்ஸபிள் எக்ஸ்பென்சஸ் எது லோயர் ரேட்டட் டாக்ஸபிள் எக்ஸ்பென்சஸ் எதுங்கிற வந்துருச்சுங்க. ஸோ இது அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டு டிரான்சாக்ஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பேமெண்ட் வவுச்சர் டிடிஎஸை வந்து நம்ம டெட் பண்ணுறோம். 7ஆம் தேதி எக்ஸாம்பிளுக்கு 7ஆம் தேதி நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுங்க இதில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டிடிஎஸ் ஆன் கமிஷன் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். ஸோ எகெயின்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். எந்தெந்த சப்ளையருக்கு நம்ம டிடிஎஸ் பிடிச்சிருக்கிறோமோ அந்த சப்ளையரோட நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க இதில். ஸோ என்டர் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்துட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். இந்த என்ட்ரிங்க என்டர் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அந்த பேமெண்ட் அந்த ப்ரொவிஷன் என்ட்ரி எல்லாமே உங்களுக்கு லைபிலிட்டி என்ட்ரி வந்து உங்களுக்கு இந்த பேமெண்ட் என்ட்ரி போடுறது மூலமாக க்ளோஸ் ஆயிருங்க. திருப்பி கோ டு 26Q போயிட்டு என்டர் Alt F2 கொடுத்துட்டு ஸோ மார்ச் மாதம் ஸோ நம்ம மார்ச் மாதம் தான் பார்க்க போகிறோங்க ரிப்போர்ட்டு. ஸோ இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியுங்க பேலன்ஸ் டிடக்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 வந்துருச்சுங்க. டோட்டலாக எல்லாமே டிடக்ட் பண்ணிருச்சு. டிடக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு எதுவுமே இல்லைங்க நம்ம பேமெண்ட் என்ட்ரி போட்டதுனாலேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த லோயர் டிடக்ஷன் ஆர் ஜீரோ ரேட் அப்படிங்கிற இந்த ப்ரொவிஷனை நீங்கள் வந்து டிடிஎஸில் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க. டேலியில் இந்த மாதிரி கான்ஃபிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டேலியிலிருந்து 26Q ரிப்போர்ட்டை வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். டெய்லியுமே கொடுத்துட்ருக்கோம். மறக்காம அதெல்லாமே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெறும் 99 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேலியோட பேசிக் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்குறோங்க. வெறும் 49 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை லாகின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா டேலி ப்ளஸ் எக்ஸல் ஷீட்டு இதெல்லாமே நீங்கள் ஆழமாக கற்றுக்கோங்க. பவர் பிஐ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் யூஸ் பண்ணுற பவர்ஃபுல் டூலுங்க. அது வெறும் 49 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எடுத்து. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.